போராட்டம்ங்கிறது அடிக்கட்டு மக்களுடைய விவசாயிகளுடைய உரிமைக்கான சித்தாட்டுங்கிறது இல்லைங்கிறத சித்தாட்டுங்கிறது சிறு குறு தொழிலுக்கான அந்த சிறு குறு தொழிலை அமைப்பதற்கான ஒரு இடம் தான் வந்து சித்தாட்டு. ஆனால் இன்னைக்கு சித்தாட்டு லேண்ட் சித்தாட்டுக்கு அவங்க வந்து லேண்ட் எடுத்தாங்க. அவங்க குறிப்பாக இன்னைக்கு குமரட்டியாபுரம், நெற்குழம்பரம், குமரகிரி இது ரெண்டு எடுக்கப்பட்ட லேண்டுடைய இது மட்டும் 1600 ஏக்கர் இருக்குங்க. இதனால 450 விவசாயிகளுக்கு இருந்து இந்த ஏக்கர் நிலங்கள் அபகரிக்கப்பட்டது. அதான் உண்மை. இந்த மக்கள்ங்கிறது சாதாரண மக்கள். இந்த தேசத்துல ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் மக்கள் போராட்டத்தால் விரட்டியடிக்கப்பட்ட வரலாறுங்கிறது இந்த மண்ணுக்கு. குறிப்பாக 2018 பிப்ரவரி மாதத்துல இதே குமரட்டியாபுரம் கிராம மக்கள் இதே இடத்துல துவக்க நிலை உண்ணாவிர நிலை போராட்டத்தை மேற்கொண்ட தருவாயில இந்த ஆளும் அரசுகள் அலட்சியப்படுத்தின. இன்னைக்கு அதே மக்கள் தான் இங்க கூடியிருக்காங்க. குமரட்டியாபுரம் மக்களும், தெற்கு வீரமணியாபுரம் மக்களும், குமரகிரி மக்களும், இந்த 3 மக்கள் தான் முதல் கட்ட போராட்டத்துல 2ஆம் கட்ட சூழல்ல 2018 இந்த போராட்ட களத்துல முன்னணியை வகுத்தவங்க. இன்னைக்கு அவர்கள் நிலத்திற்கான நஷ்டஈடு இழப்பீடு கேட்டு இன்னைக்கு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக அரசுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக் கொடுத்தோம். 2020 குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு 28/8/2020 கொடுக்கப்பட்ட தீர்ப்புல தெளிவா சொல்லப்பட்டது ஒன்னே ஒன்றுதான். ஸ்டெர்லைட் ஆலை அமைக்கப்பட்ட இடம் தவறு ஆங்கிறது தெளிவா சொல்லியிருந்தாங்க. ஒரு ரெட் கேட்டகரியில, அல்ட்ரா ரெட் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஒரு ஆலை ஒரு விவசாய பகுதியில் அமைக்கப்பட்டது தப்புன்னு சொல்லப்பட்டது. அந்த இடத்துல சிப்காட்டே அமைக்கப்படக்கூடாது. அப்ப இவர்கள்ட்ட இருந்து நிலம் அபகரிக்கப்பட்டதுங்கிறது, இவர்கள்ட்ட நிலம் கையகப்படுத்தப்பட்டதுங்கிறது சட்டவிரோதம். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டதுல முக்கியமான தீர்ப்புல ஒரு முக்கிய தீர்ப்பே இந்த ஆலை அமைவிடம் தவறு. இந்த அல்ட்ரா ரெட் கேட்டகரி சோன்கிற ரீதியில இந்த இடத்தை அமைக்கப்படக்கூடாது. தனியா இருக்கு, அதற்கான நில அமைப்பு கட்டமைப்பு அது விவசாய பகுதியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சூழல்ல இந்த இடம் கையகப்படுத்தப்பட்டதே தப்புன்னு சொல்றோம். இவர்களுக்கு இழப்பீடு கொடுக்க மறுப்பதுங்கிறது முழுக்க சட்ட விரோத செயல். ஏதோ மக்கள் 2 மக்கள் சாதாரண மக்கள் சொல்லி அரசுகளும் அரசு இயந்திரமும் தப்பா கணக்கு போட்டார். அந்த கணக்கு தப்பா இருக்கலாம். ஆனால் காலத்தில் இவர்களுக்கான நியாயமான சட்டப்பூர்வமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத சூழல் இந்த மண் சார்ந்த மக்கள் நாங்கள் இவர்களோடு கைகோர்ப்போம். ஏன்னா அந்த மக்களுடைய போராட்டங்கிறது இந்த மண்ணுக்கே உரிய சிறப்பு குணங்கள் உண்டு. வாவசி காலத்திலே ஒரு ஆய்வுகள் போராட்டங்கிறதுல வெறும் மின் தொழிலாளர் மட்டும் போராடுறாங்க. அனைத்து வர்க்கங்களும் ஒருங்கிணைந்து போராடிச்சு. ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டங்கிறது ஏதோ ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ ஒரு தனிநபரோ உருவாக்கப்பட்ட போராட்டக்குழு. மக்கள் தன்னெழுச்சியா போராட்ட களத்தில் ஒருங்கிணைந்து மக்கள் வெற்றியை பெற்று. இன்னைக்கு ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவா சில சக்திகள் இயங்கலாம். அது ஒரு சில நூறுக்காக அலையும். ஆனால் இது லட்சிய கூட்டம். இன்றும் சொல்கிறோம், இந்த மண்ணு இந்த மக்கள் இவர்கள் விவசாய நிலங்கள் இன்னைக்கு என்ன மாதிரி பாழாய் போய்கிறாங்க. இந்த ஸ்டெர்லைட் ஆலை இருக்கக்கூடிய மெர்குரி பாய்சன்ல கொடைக்கானல் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் லிவர் லிமிடெட் என்கிற ஒரு ஆலை, அவர்கள் வெறும் 707 கிலோ பாதரசத்தை நிலத்தடியில கலந்ததனால் இந்த ஆலை மூடப்பட்டது. இந்துஸ்தான் லிவர் லிமிடெட் அப்போ ஹைகோர்ட் தீர்ப்புல சொல்லுது, இந்த ஸ்டெர்லைட் நிறுவனம் 10 ஆண்டுகள்ல மட்டுமே 25 டன் மெர்குரி பாய்சனை வந்து இந்த நிலத்துல கலந்து. இன்னைக்கு தெரியும் விஷங்களுடைய ராஜாங்கிறது ஆர்சனிக். கழிவுகள், எவ்வளவு கழிவுகள் இந்த மண்ணுக்குள்ள கலக்கப்பட்டு. அப்ப இவர்கள் கொடுத்த விவசாய நிலம் இன்னைக்கு விவசாய நிலமா இருக்கா? அந்த இடத்தில் இனி பயிர் செய்ய முடியுமா? கேட்டா செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவர்கள் கேட்கக்கூடிய அந்த 6.5 லட்சம் நஷ்டஈடுங்கிறதே எங்களை பொறுத்தவரை பொருளாது. 1 ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். அதுதான் உண்மையான தீர்வாக முடியும். ஏன்னா இனிமேல் விவசாயம் செய்ய முடியாது.
பல்லாண்டுகளாக பல தலைமுறைகளாக விவசாயங்கிறது ஒரு தலைமுறைக்கானது கிடையாது. தலைமுறையாக செய்யக்கூடிய உணவு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய முக்கிய அம்சமே விவசாயம் இல்லையா? அந்த விவசாய நிலம் அழிஞ்ச பிறகு அந்த இடத்துல எப்படி விவசாயம் செய்யணும்? ஒரு விவசாய நிலத்துல வீடே கட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சூழல்ல இவ்வளவு பெரிய நச்சாலை இந்த நீரையும் நிலத்தையும் காற்றையும் கடலையும் ஒட்டுமொத்த உயிர் சூழலையும் மனித சமூகத்தையும் அளித்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு அந்த இடம் கொடுத்தது தப்பு. அந்த இடம் கொடுத்த விவசாயிகள் இன்னைக்கு கண்ணீரும் கம்பளமா தவிச்சிட்டு இருக்காங்க. நீ நஷ்டஈடு சில லட்சங்கள்ல பேசிட்டு இருக்க. கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம், இந்த இழப்பீடு சீரான்ல முதல்ல வாங்கினவங்களும் சரி, இன்னைக்கு கொடுத்தவங்களுக்கு சரி, எல்லாத்துக்குமே வெறும் 6 லட்சம் ரூபாய் போதாது. ஏன்னா அந்த இடத்துல விவசாயம் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழலை மற்ற நிலங்கள் எடுக்கக்கூடிய சூழலும் இங்க உள்ள நில சூழலையும் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விவசாய நிலங்கிறதுல அந்த இடத்துல எதை அமைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சிப்காட்டை அமைக்கப்படக்கூடாது, சிறு குறு தொழிற்சாலைகளே அமைக்கப்படக்கூடாது. ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு தெளிவா சொல்லுது. 2020 சென்னைக்கு எரித்து வைக்கப்பட்ட நீதியரசு பவானி அவர்களுடைய அந்த தீர்ப்பு 815 பக்கம் தீர்ப்பு நீங்க எடுத்துப்பட்ட தெளிவா நிலத்துல முழுமையா நச்சாயி போய் கிடக்கும், பயிர் செய்யவே முடியாது. அப்போ ஒட்டுமொத்த விவசாயத்தையும் அழித்த அந்த நிலத்தை, அந்த விவசாயத்தை நம்பியே வாழ்ந்த அந்த மக்கள் இன்னைக்கு மீண்டும் அந்த இடத்தை நீ கொடுக்கிறதா இருந்தா கூட அதே உயிரோட்டமான ஒரு இடத்தை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. கால நேரம் போதாத சூழல்ல இன்னைக்கு அதிக அளவுக்கு பேச முடியலன்னா கூட நம்மளுடைய செயல்பாடுகள், செயல் திட்டங்கள் இந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நன்றாகவே தெரியும். இந்த மண் சார்ந்த மக்கள் யார் என்று நன்றாகவே புரியும். குறிப்பாக இருக்கக்கூடிய குமரகியாபுரமாக இருக்கட்டும், தெற்கு விரவடியாபுரமாக இருக்கட்டும், குமரகிரியாக இருக்கட்டும், மக்களுக்கு சாதாரண மக்கள் எங்களுக்கு போராட சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் ரத்தத்தில் கலந்தது. நாங்கள் இதை தாயாக, மண்ணை தாயாக பார்க்கக்கூடியது. எங்கள் தாயை கலங்கப்படுத்துவதும் சரி, தாய் மண்ணை கலங்கப்படுத்துவதும் சரி, எந்த சூழலில் விட்டு கொடுக்க முடியாது. இந்த போராட்டம் இன்னைக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரிய முற்றுகை சொல்லல, மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்துக்கு முன்பு போராட்டம் நடத்துவதற்கு ஏன் காவல்துறை அனுமதி? சிப்காட் அலுவலகத்துக்கு முன்பு ஏன் மறுக்கு? இவர்கள் யார்? எங்கிட்ட இருந்து நிலத்தை அபகரிச்சுக்கிட்டு யார் யாருக்கோ கொடுத்துக்கிட்டு அவன் பல லட்சக்கணக்கான கோடிகள் சம்பாதிச்சுட்டான். நிலம் நச்சாயி போச்சு. மக்கள் வறுமையின் பிடியில சக்தி தவிச்சிட்டு இருக்காங்க. யாருடா கூலிகள்? நாங்களா கூலிகள்? விவசாயிகளா கூலிகள்? உழுதுண்டு இந்த மக்களுக்கு உணவு கொடுத்த மக்கள், நிலம் சார்ந்த சமூக மக்களும் சரி, கடல் சார்ந்த சமூக மக்கள் மத்தியிலும் சரி, எங்களுடைய மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக எடுத்துச் செல்லப்படும். அன்பண்ணன் காந்தி அவர்கள் இயல்பா சொல்லக்கூடியதான், சிங்கத்தின் கால்கள் படுதல் பட்டாலும் சீற்றம் குறைவதில்லை என்று சொல்வார். இன்னைக்கு ஒரு விபத்துல சிக்கி அவருடைய கால்கள் முழுமையா நடக்க முடியாத சூழல்ல கடந்த 6 மாதமா இல்லைன்னா அந்த போராட்டம் இவ்வளவு இதையும் கடந்து வீரியம் பெற்று அது நன்றாகவே தெரியும். இங்கே சிபிஎம்எல் தோழர் முருகன் வந்திருக்காங்க. இன்னைக்கு புரட்சி பாரதம் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் மாரிச்செல்வம் வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு மாவட்டம் தழுவிய, மாநிலம் தழுவிய, இந்திய தழுவிய இயக்கங்கள் இதோடு இன்னும் இணைந்து கை கொடுக்க தயாராக. கண்டிப்பாக இது மக்கள் சார்ந்த, வெகுஜனம் சார்ந்த, மக்கள் சார்ந்த ஒரு போராட்டமாக கண்டிப்பாக மாற்றப்படும். மாவட்ட நிர்வாகமும் ஆட்சியாளர்களும் இதை அசால்ட்டாக, இதை இன்னைக்கு சாதாரணமாக கடந்து கொண்டால் கண்டிப்பாக உறுதியாக சொல்ல முடியும், இது விவசாயிகளுடைய போராட்டம். இது விவசாயிகளுடைய போராட்டம். அவ்வளவு துய்வா முடிவடையாது. வீரியமிக்க மக்கள், இந்த 3 கிராமத்து மக்களை பற்றி நன்றாக தெரியும். தூத்துக்குடி மாநகர மக்களை பற்றி நன்றாக தெரியும். நாங்க 15 உயிர்களை இழந்திருக்கோம். சும்மா ஒன்றும் கிடையாது. பல நூற்றுக்கணக்கான பேர் இன்னைக்கு குண்டு காய்களோட இருக்காங்க. ஒரு சில கும்பல்கள் 100க்கும் 200க்கும் ஆசைப்பட்டு இன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்தையும் ஆட்சியாளர்களையும் போய் சந்திச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாங்க சொல்றோம், பல லட்சக்கணக்கான பேர் நான் கூடணும்யா. நீ இன்னைக்கு காசுக்காக சில 100க்கும் 10க்கும் ஆட்களை கூட்டு போயிட்டு இருக்க. காவல்துறையும் மாவட்ட நிர்வாகம் வேடிக்கையா கடந்து போயிட்டு இருக்காங்க. கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி RSS ஆங்கில பத்திரிகை சொல்லுது, தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் வேணும் மக்கள் போராடி. அம்மா கனிமொழி அவர்கள் அவர்கிட்ட மனு வாங்கிட்டு இருக்காங்க.
மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல்துறை முழுக்க அவர்களுக்கு ஆதரவா செயல்படக்கூடிய போக்கோடு நாங்க பார்க்க வேண்டிய சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த சூழல்ல மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், இந்த மண்ணில் ஸ்டெர்லைட் ஆலை எந்த சூழலையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இங்குள்ள மக்கள் இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு, இந்த சிப்காட் நிறுவனத்திற்கு கொடுக்கப்பட்ட நிலத்திற்கு நஷ்டஈடு அங்கிற சூழல்ல பாக்குறப்போ அவர்களுக்கு நஷ்டஈடு கிடையாது. இந்த அளித்த பாவத்திற்கு ஒரு ஏக்கருக்கு கண்டிப்பாக 1 கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும். இதுதான் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு தூத்துக்குடி மாவட்ட மக்கள் கூட்டமைப்பினுடைய வேண்டுகோள். நாங்களும் தனியாக இந்த கோரிக்கையை எங்களுடைய போராட்ட களத்தில் கண்டிப்பாக தொழிலாளர் சார்ந்த போராட்டங்களிலும் சரி, அத்தனை விதமான போராட்டங்களிலும் சரி, நஷ்டஈடுங்கிறது ஒரு இடத்தை கேப்சர் பண்றது. நீங்க எடுத்து அந்த இடத்துக்கு இன்னைக்கு உள்ள சந்தை மதிப்பில், ஆனா ஒரு இடத்தை நீங்க சாகடிச்ச பிறகு, மரணித்த பிறகு, அந்த மண் மரணித்த பிறகு அதை நீங்க எந்த கணக்கில் பார்க்க முடியும்? அதுக்கு இழப்பீடுன்னு சொல்ல முடியுமா? அதை மீண்டும் புதுப்பிக்க முடியுமா? 2013 இந்த மண்ணில் ஸ்டெர்லைட் ஆலையான மிகப்பெரிய நச்சு கசிவு ஏற்பட்டது. அப்ப அன்னைக்கு இருந்த ஆட்சியர் என்ன சொன்னாங்க? இது ஒரு ரசாயன பேரிடர், ஒரு தொழிற்சாலை பேரிடர். அன்னைக்கு இருந்த ஆட்சியர் சொன்னது. நாங்க எதுக்காக சொல்ல வரோம்னா, இன்னைக்கு போபால்ல விவசாய கசிவு ஏற்பட்டு மக்கள் லட்சக்கணக்கான பண்ணாங்க. இன்னைக்கு இந்த மண், இந்த நீர், நிலம் நாங்க சொல்லலையா, ஹைகோர்ட்டுடைய தீர்ப்பு 815 பக்கம் தீர்ப்பு சொல்லுது. அந்த தீர்ப்புல தெளிவா சொல்லுது, ஆர்சனிக் எந்த அளவுக்கு கலக்கப்பட்டிருக்கு, தாரியம் எந்த அளவுக்கு கலக்கப்பட்டிருக்கு, துத்தநாகம் எந்த அளவுக்கு கலக்கப்பட்டிருக்கு, மெர்க்குரி பாய்சன் எந்த அளவுக்கு இந்த நிலத்திற்கு கலக்கப்பட்டிருக்கு. இவ்வளவும் கலக்கப்பட்ட ஒரு ஆலை அமைவிடத்துல மீண்டும் விவசாயம் செய்ய முடியுமா? அப்படியானால் மற்ற இடங்களுக்கான இழப்பீடுகள் அதை வேற மாதிரி பார்க்கணும். இந்த மக்களுக்கான இழப்பீடுகள் மற்ற காரணிகளோடு பார்க்கணும். ஏன்னா சாகடித்தவன் இந்த நீரையும், நிலத்தையும், இந்த காற்றையும், கடலையும் அத்தனையும் நச்சாக்கியம். அவன் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சம்பாதிச்சுட்டு ஓடி போயிட முடியுமா? நாங்கள் இப்பொழுதும் அரசுக்கு கோரிக்கை வைக்கக்கூடியதாக இதனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, இதனால் பாதிக்கப்பட்ட நிலத்தார்ந்த விவசாயிகள மக்களுக்கு நிவாரணங்களுக்கு மற்ற நில தீர்ப்புக்கான நிவாரணங்கள் போல் கொடுத்து விட முடியாது. அதனால அன்பு உறவுகளே, இன்னைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல, கண்டிப்பாக உங்களோடு நாங்கள் இருப்போம். இந்த புத்துநகரம் இருக்கும், இந்த புத்துநகர் சார்ந்த மக்கள் இருப்பார்கள். நாம் ஒன்று சாதாரண குடிமக்கள் அல்ல, நாம் மிகப்பெரிய போராட்ட ரீதியாக நாம் ரத்தத்தோடு கலந்தது நம் போராட்டம். அது குறிப்பாக குமரகியாபுரம் இருக்கட்டும், தெற்குராஜாபுரம் இருக்கட்டும், குமரகிரியா இருக்கட்டும், முதல் படையாக இருந்து நாசகார ஸ்டெர்லைட்டை விரட்டி அடித்த பெருமை உங்களுக்கு உண்டு. உங்களுக்கான நியாயத்திற்காக இந்த ஒட்டுமொத்த மக்களும், இந்த ஒட்டுமொத்த தொழிலாளர் வர்க்கமும், ஒட்டுமொத்த இயக்கங்களும், ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் துணையாக இருக்க வேண்டும், இருக்கும். ஒன்றுபடுவோம், போராடுவோம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவரை போராடுவோம். நமது கோரிக்கையை ஏற்று நம்மிடம் வந்து சிறப்புரையாற்றிய அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 1996ஆம் ஆண்டு கல்லூரி மாணவராக